அடேங்கப்பா, பாஜகவோட பி டீம் தான் விஜய்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இதோ பில்டப் நாடகம் தெரிஞ்சு போச்சே. ஒரு பக்கம் திமுகவை அரசியல் எதிரிங்கிறீங்க, இன்னொரு பக்கம் பாஜகவை கொள்கை எதிரின்றீங்க. ஆனா உங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம பாஜகவோட சென்சார் போர்டு முடக்கும் போது அதை தட்டி கேட்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? இல்லையே. டெல்லியில இருக்கிறவங்களுக்கு பயந்துகிட்டு வாயை திறக்காம மௌனமா இருக்கீங்களே, இதுதான் நீங்க சொல்ல போற சமூக நீதியா? உங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ட்வீட் போட பயப்படுற நீங்க தமிழ்நாட்டை எப்படி பாதுகாக்க போறீங்க? பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூட உங்களுக்கு பயம். ஆனா திமுக தான் எதிரின்னு சொல்றீங்க. இதுக்கு பேரு தான் பூனைக்குட்டி அரசியல். கேளுங்க விஜய், நீங்க அரசியலுக்கு வர்றது மக்களுக்காக இல்ல, பாஜகவுக்கு பி டீமா செயல்படுறதுக்காக தான். உங்களை சுத்தி இருக்கவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு சிபிஐ கிட்ட நீங்களே போய் சிக்கிட்டீங்களே. இப்போ டெல்லி சொல்றத கேட்டுக்கிட்டு ஆடுற டம்மி அரசியல்வாதியா நீங்க மாறிட்டீங்கன்னு ஊருக்கே தெரியுது. இதுதான் ஜனநாயகன் லட்சணமா? பாஜகவோட பி டீமா செயல்படுறதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? மாநாட்டுல பேசுற போது மட்டும் தளபதின்னு கத்துறீங்க, ஆனா நிஜத்துல ஒரு பேரிடர் வந்தா மக்கள் கஷ்டப்பட்டா எங்க போறீங்க? வெளிநாட்டுக்கு சுத்திட்டு வந்துட்டு தேர்தல் வரப்ப மட்டும் தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படுறீங்க. இது அரசியலுக்கு வர்றதுக்கான தகுதியே இல்ல விஜய். இது வெறும் பார்ட் டைம் ஜாப் தான். திராவிட மண் ஒருபோதும் டெல்லிக்கு அடிபணியாது. அதுபோல டெல்லிக்கு ஜால்ரா போடுற உங்களையும் ஏத்துக்காது. உங்களுக்கு சினிமா தான் செட் ஆகும், அங்கேயே போய் நடிங்க. அரசியல் ஆட்டம் உங்களுக்கு செல்லாது. ஏன்னா இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சி.